இந்த மாநாடு நடக்கிற நேரம் இன்னும் சில நாட்களில், மாதங்கள் என்று சொல்வதை விட சில நாட்களில் தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறோம். இது வழக்கமான தேர்தல் அல்ல, இது ஒரு தத்துவ போர். தமிழ்நாட்டு மண்ணுக்கு திராவிட இயக்கம் வளர்த்து செழித்து வைத்திருக்கிற உணர்ச்சி பூர்வமான பயிருக்கு மாற்றாக இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கிற ஒற்றை மொழி இந்திதான் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இங்கே உள்ளே நுழைய பார்க்கின்றது. நான் நாடாளுமன்றத்திலும் சொன்னேன், இங்கேயும் சொன்னேன், எத்தனை பட்டாளம் கூட்டி வந்தாலும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கோட்டை இருக்கிறவரை யாராலும் உள்ளே நுழைய முடியாது. தயவு செய்து நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இங்கிருந்து கிளம்புகிற நீங்கள், ஒரு மாநாட்டிற்கு வந்தோம், எல்லோரும் ஆற்றிய உரையினை கேட்டோம், கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தோம் என்பதோடு அல்ல, இன்றிலிருந்து தேர்தல் வரை ஊனில்லை, உறக்கமில்லை. வெற்றி என்ற செய்தி நம் காதில் எட்டுகிற வரை நமக்கு எந்த காலத்திலும் ஓய்வு இல்லை என்ற நிலைகளை தயவு செய்து தமிழ் மொழியை தலைநிமிரச் செய்ய வேண்டிய போர் இது. இந்த இனத்தையும் இயக்கத்தையும் வேறறுத்து விடுவோம் என்று அங்கு நின்று சூளுரைக்கிறார்கள். நானும் சகோதரி கனிமொழி அவர்களும் அங்கே நின்று முழங்குகிறோம். வந்து பார் என்று சொல்லுகிறோம். எங்கோ ஒரு முச்சந்தியிலே என்றல்ல, யார் எங்களை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு நேருக்கு நேராக நின்று சொல்லுகிறோம். வந்து பார் என்று சொல்லுகிறோம் என்றால் வாய் சவடால் அல்ல, உங்களை நம்பித்தான். இது எதேச்சாதிகாரமான பேச்சு அல்ல, எக்களித்தாறு பேசுகின்ற பேச்சு அல்ல. இந்த இயக்கம் வளர்த்து வைத்திருக்கிற உணர்வு, மாற்றி இருக்கிற மாற்றங்கள், ஏற்படுத்தி இருக்கிற செழிப்பு, தமிழ்நாடு உயர்ந்து நிற்கின்ற இந்த நிலை, இவ்வளவையும் ஒரு கண நேரத்தில் வீழ்த்துவதற்கு தங்கள் இருக்கிற அதிகார பலத்தோடு வருகிறார்கள். அவர்களுக்கு பல்லக்கு சுமப்பதற்கு இங்கே சில எட்டப்பர் கூட்டம் வரும் என்றால், எத்தனை எட்டப்பர் கூட்டம் வந்தாலும் எங்களிடம் இருக்கின்ற இந்த வீரர்களுக்கு இணை யாருமே இல்லை. நன்றாக நினைவில் வையுங்கள், வந்திருப்பவர்கள் வெறும் நிர்வாகிகள் மட்டும்தான். நீங்கள் தனி மனிதர்கள் அல்ல, நீங்கள் சாதாரண இளைஞர்கள் அல்ல. இந்த கருப்பு சிவப்பு கொடியால் இன்றைக்கு தலைநிமிர்ந்து வாழ்கிறோம். இந்த இயக்கம் இருக்கிற காரணத்தால் தமிழ் தலைநிமிர்ந்து செழித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மாநிலங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. நம்முடைய தலைவர் தளபதி அண்ணன் அவர்களுடைய முழக்கங்கள், அவர் ஒரு தேர்ந்த தலைவனாக வளர்ந்து விட்டார். 45 ஆண்டுகளாக அவரோடு வலம் வருகிறேன், பார்க்கிறேன். ஏற்பட்டிருக்கிற பக்குவம், அணுகுகின்ற முறை, மக்கள் பிரச்சனைகளை கையாள்வதற்கு அவர் காட்டுகின்ற கனிவு, கூட்டணி கட்சியினரும் காட்டுகிற தோழமை, இயக்க தோழர்களிடம் வளர்த்து வைத்திருக்கிற குடும்ப பாசம், ஆட்சியின் செம்மையான திட்டங்கள், இப்படி ஒரு தலைவன் எங்களுக்கு என்று நெஞ்சு நிமிர்த்தி நிற்பதோடு மட்டுமல்ல, ஒரு வீரனாக அவரை பார்க்கிறோம். டெல்லி மிரட்டுகிற போது, டெல்லியின் பிரதிநிதியாக ஆளுநர் வந்து அச்சுறுத்துகிற போது நீங்கள் நன்றாக அந்த காட்சியை கவனித்திருந்தால் தெரியும். ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் தன்னுடைய எல்லையை மீறி நடந்து கொண்டு வெளியேறிய போது உட்கார்ந்து கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் பாருங்கள். அதற்கு ஈடு எதுவுமே இல்லை. நீ அல்ல, எவன் வந்தாலும் நான் பார்ப்பேன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவன் என்று சொல்லி நிற்கிறாரே. தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் டெல்லிஸ் கண்ட்ரோல் என்று சொல்லுகின்ற மாபெரும் துணிச்சல் மிக்க ஒரு மாவீரன் நம்முடைய தலைவன்.